உங்களுக்கு அன்பான வணக்கம். நான் பவானி சண்முகம் யாழ்ப்பாணத்திலிருந்து. நான் நலமாக இருக்கின்றேன், நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கு இந்த காணொலியில் கதைக்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், மாவீரர் தினம் பெறுது. ஆனால் அரசியல்வாதிகளும் மத தலைவர்களும் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த தேவர்களும் முனிவர்களும் வாசுகி பாம்பை கொண்டு இந்த மந்திர மலையை மத்தாக கொண்டு இந்த பார்க்கடலை கடைந்த மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கைன்றது போய்கொண்டிருக்கிறது. உண்மையிலே இலங்கையில் ஒரு நாள் நாங்கள் பிறந்து வளர்ந்ததுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுன்றது கிடையாது. அதற்கு ஏற்ற சூழலை இந்த நாட்டில் இருக்கிற இந்த அரசியல்வாதிகளோ அல்லது தலைவர்களோ மத தலைவர்களோ அவர்கள் ஏற்படுத்துறது இல்லை. அவைகளுக்கு எப்பவும் அந்த நெகட்டிவ் பக்கம்தான் வேலை செய்யுது. சுத்தமாக எனக்கு பிடிக்காத மனிதர்கள் என்று சொன்னால் இந்த நெகட்டிவ் விஷயங்களை கதைக்கிறவையே எனக்கு பிடிக்காது. அவைகளோட ஒரு தொடர்பையோ அல்லது பக்கத்தில் வச்சிருக்கிறதையோ நான் விரும்புகிறதே இல்லை. அப்போ ஒரு நாடே நெகட்டிவ் பக்கத்தில் தான் இயங்கி கொண்டிருக்குதுன்னு சொன்னால் மனித வாழ்க்கையை ஒருக்கா நாங்கள் யோசித்து தான் பார்க்கணும். இப்போ நாங்கள் அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்று கூட கடந்து போய்விட முடியாது. ஏனென்று சொன்னால் அது ஏதோ ஒரு வளத்தில் எங்களை தாக்கும். அது மதமாகவோ ஜாதியாகவோ அல்லது வர்க்கமாகவோ அல்லது பொருளாதாரமாகவோ அல்லது ஒரு இனவாதமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் மக்களை தாக்கும். அந்த தாக்கங்களை நாங்கள் அனுபவித்த பயம் இருக்குது. அப்போ இன்றைக்கும் அரசியல்வாதிகள் தலை தெறிக்க சண்டை பிடிக்கிறத பார்க்க எனக்கே பயமாக இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் அடிபடுங்கூடா, கதிரை கட்டில் மெத்தையெல்லாம் தூக்கி அடிபடுங்கோ, ஆனால் தலையை மட்டும் விட்டிடாதீங்க. இரண்டா தலையிலாட்டிக்கு எல்லோரும் முண்டமாகி விடுவோம். அப்போ இந்த தலையில் கை வைக்காதேங்கன்றதைத்தான் நான் வேலைக்கே முன்கூட்டியே சொல்லிட்டேன். இந்த வரலாற்று ரீதியில் ஆன்மீக ரீதியில் அடுத்த எங்களோட போராட்டத்தை வச்செல்லாம் ஆய்வு செய்து அந்த போராட்டத்துக்குள்ளேயே இந்த யாழ் பலிகாமம் காப்பாற்றப்பட்டிருக்குன்றது எதற்காக ஏன் என்ற விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த பகுதிக்கு ஒரு சேதம் ஒன்று ஏற்படும், அதுக்கு ஒரு அழிவு பெறும் என்று சொன்னால் உலகமே அழியும் என்றதான் உண்மை. இப்போ யூதர்கள் சொன்ன மாதிரி 3வது கோயில் கட்டினால் உலகம் அழியும் என்ற மாதிரி இந்த 3 கோயிலில் பாதுகாக்காமல் நீங்கள் சேதப்படுத்துறதுக்கு நீங்களே ஒரு காரணமாக இருந்தால் உலகம் அழிகிறதும் உண்மைதான். அப்போ அதாலே எனக்கு சந்தோஷம் இல்லை. நீங்கள் திரும்ப திரும்ப அடிபடுகிறீங்கள். ஒரு பகுதி கொண்டே கல்லை வைக்கிறீங்கள், ஒரு பகுதி அந்த கல்லை எடுக்கிறதுக்கு போராடுறீங்கள். அப்போ இதைத்தான் நீங்கள் இவ்வளோ காலமும் அரசியல் என்று எங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த நீங்கள் இப்படி நீங்கள் ஈட்டிக்கு போட்டி ஒரு வீட்டில் ஒரு எந்த நேரமும் சண்டை செய்கிற ஆக்கள் இருந்தால் அப்படி ஒரு வீடு குடியேட்டு போதோ அதே போல தான் நாடுகளும் இருக்கும். மதம்ண்டா மதம் மாறி இருக்கணும், அரசியல்வாதிகள்ண்டா அரசியல்வாதி மாதிரி இருக்கணும், மக்கள்ண்டா மக்கள் மாதிரி இருக்கணும். இது ஒருத்தருக்கும் பொருத்தமில்லாத வேலையைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே சரியான கவலையாக இருக்குது. ஒரு நாட்டுக்காக தங்களோட உயிர்களை அர்ப்பணித்தவர்களை மக்கள் மனதால் கூட ஒரு விருப்பத்தோடு அதை நினைவு கூற முடியாத ஒரு தடங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். என்ன பொறுத்தளவில் நான் ஒரு ஆன்மீகம் பேசக்கூடிய ஆன்மீகம் தெரிஞ்ச ஒரு ஆள். அந்த ஆன்மீகத்தினூடாக வரலாற்றினூடாக இந்த போராட்டத்தினூடாக நான் விருப்பு வெறுப்பற்று ஒரு நிலையை அடைஞ்ச ஒரு ஆள். அப்போ எனக்கு நினைவுகள் தான் மனசில் எப்பவும் இருக்கும். அதை நான் எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசப்பட்டு அதில் எங்களுடைய சொந்த நலன் கருதி இந்த விஷயங்களை நான் முன்னெடுக்கிற ஒரு ஆள் இல்லை. அது நீண்ட காலமாக அதை நான் செய்யவே இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரு மனிதர் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் அந்த நல்ல விஷயத்தாலேயே நாங்கள் தூக்கி எறியப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு செல்லாக்காசாக்கப்பட்ட ஒரு நிலை எங்களுக்கு இருந்தது. அப்போ அதில் பிறகு நாங்கள் திரும்ப எங்களோட சனத்துக்கு நல்லது செய்கிறோம் என்று சொல்லி நாங்கள் போய் நின்று கொண்டு அதுக்குள்ளே நாங்கள் அவமானங்களையும் வேதனைகளையும் அதிலிருந்து விடுபட முடியாமல் அனுபவிக்கிற துன்பங்களுக்கும் எங்களுக்கு ஆயுள் பத்தாது. அப்போ அதால் நான் திரும்ப ஆறுதான் ஆவேசப்படுத்தினாலும் அதுகளுக்குள்ளே போகல. இப்போ எனக்கு தெரியும் உங்களுக்கு, இப்போ இந்த முறை மாவீரர் நாளில் விளக்கு கொளுத்தைக்குள்ளே அந்த அன்னைக்கு விளக்கு கொளுத்தணுமன்ற குரூப் கட்டாயம் விளக்கு கொளுத்திட்டு அதை சொல்ல போகுது. அப்போ அதால் நான் வீட்டை விட்டே போக மாட்டேன். எனக்கு மாவீரர்கள் எப்பவும் என்ற மனதில் நான் சுமந்து கொண்டு தான் இருப்பேன். அவைகள் இல்லாமல் ஒரு நாளும் என்னால் வாழவே முடியாது, இயங்கவும் முடியாது. இப்போ மக்களை சொல்லிடும், இயக்கத்தில் இருந்தவையை தலைவற்றை ஒப்பு சாப்பிட்டதுக்கே தகுதியற்றவர்கள் இவை என்னென்று தலைவரோடு இருந்து வளர்ந்தவர்கள் என்று சொல்கிறது மக்கள் சிலர் கதைக்கிறத நான் கேட்கக்கூடியதாக இருக்குது. போராளிகளையே குறை சொல்லி கதைக்கணும். தலைவரோட வளர்ந்தவை எப்படியோ இருக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு போராளிகளையே மட்டம் தட்டி கதைக்கிற அளவுக்கு மக்கள் நம்ம அவன் நடைமுறை சரியில்லைன்னு சொல்லி அவன் பழக்க வழக்கம் சரியில்லைன்னு சொல்லி அப்படி இருக்கக்குள்ளே இந்த மக்களை நல்வழிப்படுத்துகிற ஒரு நிலையில் யாருமே இல்லை. அப்போ அவர்கள் செய்கிற குழப்படிகளுக்கெல்லாம் போய் நின்று கொண்டு நாங்களும் சமனாக நிற்கலாது என்றதால் நான் இப்பவும் தனித்துவமாக ஒதுங்கி நிற்பேன்ன்றது உங்களுக்கு
என்னை அறிஞ்சவர்களுக்கு தெரியும். அப்போ உண்மையிலேயே இந்த ஒரு நாளுக்காவது நீங்கள் மரியாதை கொடுக்கணும். மண்டை வெடிக்க தலை சிதற பாடா போடா பேயன் மடையன் பிச்சன்னு சொல்லி கதைக்கிறதுன்றது ஒரு அநாகரிகமான விஷயமாக இருக்குது. இப்படியே நீங்கள் கதைச்சு ஏதோ கையை வச்சிடுங்கோ. எத்தனையோ பேர் தலையை உருள்றதுக்கு வழிகோலிடுங்கோ. ஏட்டிக்கு போட்டியாக கதைச்சு சும்மா விடுங்கோ. கடவுளை மிஞ்சின ஒரு மண்ணும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இந்த இயற்கையை மிஞ்சி இங்கே எதுவுமே நடக்காது. இயற்கையை மிஞ்சி எதுவுமே நடக்காது. உண்மையிலேயே எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நாங்கள் அமைதியாக இருக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு எங்களுடைய சூழல் அமைதியாக வாழ்கிறதுக்கான வழியை எங்களுக்கு வகுத்து தரும். இப்படியெல்லாம் நீங்கள் அவசரம் எடுத்து ஆடினீங்கள் என்று சொன்னால் உங்களை உண்மையிலேயே சத்தியமாக சொல்கிறேன், தமிழரை மட்டும் இல்லை, இலங்கை என்ற நாட்டையே கடவுள் கூட காப்பாற்றாது. அதுக்காகத்தான் நான் வேலைக்கே சொல்லிட்டேன், இந்த 3 கோயிலில் காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த இலங்கை மக்களில். அந்த கடவுளை உங்களுக்குள்ள உணர்றவர்களுக்கு அந்த தேவை இருக்குது. கவனித்து வச்சுக்கொள்ளுங்கோ மக்களே. நீங்கள் இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் யாராவது இருந்தால் அதையாவது காப்பாற்றிடுங்கோ. அதை காப்பாற்றினா தான் இந்த உலகம்ன்றது இயங்கும். வயிற்று பசி, சோத்து பசி, பதவி ஆசை, பெண்ணாசை, மண்ணாசை என்று சொல்லி எவ்வளவோ கேவலமான விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறீங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் செய்யுங்கோ. இதை பார்க்க எங்களுக்கு கவலையாக இருக்குது. எங்கேயாவது கவலை இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் இருந்தால் உண்மையிலேயே காட்டுங்கோ. என்னண்டு உங்களிலேருந்து விடுபடுறேன்னு எனக்கு தெரியலை. அவ்வளோ அட்டகாசம் செய்கிறீங்க. அரசியல்வாதிகளும் தோற்று போகல அட்டகாசத்தில், மத தலைவர்களும் தோற்று போகல. அதில் இப்போ மத தலைவர்கள் இங்கே எல்லோரையும் சொல்லலாது. மற்றவர்கள் சில நகர்களை ரகசியமாக கமக்கமாக செய்தாலும் இந்த பௌத்த மத குருமார்ன்றது உண்மையிலேயே நாங்கள் துறவியல் என்று சொன்னால் முற்றும் துறந்தவர்களாகத்தான் இருக்க வேணும். மண்ணாசை இருந்தால் கட்டாயம் பெண்ணாசையும் இருக்கும். அப்போ அந்த பெண்ணாசையை பூர்த்தி செய்யாமல் யாருமே இறைவனடி சேர்ந்திட முடியாது. இது அடிப்படையில் தவறு. நான் நினைக்கிறேன் புத்தபெருமான் கூட திருமணத்தின் பிறகுதான் அவர் ஞானியாகினவர் என்று தான் நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. அதுதான் நான் கேள்விப்பட்ட விஷயமும். இப்போ நாங்கள் காணொலியோட தனி கேட்கிறது, அவர் திருமணம் என்ற பந்தத்தில் இணையாமல் அவர் துறவி ஆகையில் நிச்சயமாக அந்த திருமண பந்தத்தில் இணையாதவர்களுக்கு கடும் கோபம் இருக்கும். அவர்கள் அந்த இரத்த வரி அடங்கும் வரை அவர்களுக்கு அந்த மனதுக்குள்ளே அந்த கோபம் இப்படித்தான் வெளிப்படும். அப்போ அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இல்லறம் இல்லாமல் நல்லறம் இல்லை. அப்போ முதலாவது நாங்கள் எங்களுடைய இல்லற வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து அதில் இருந்து படிப்படியாக நீங்கள் விடுபட்டு ஆன்மாவை தொட வேண்டும், இறைவனை அடைய வேண்டும். அப்போ எல்லாமே இங்கே ஆரம்பத்தில் இருந்தே மாறி நடந்ததால் எல்லாமே கோபதாபமாகவும் ஆவேசமாகவும் தான் இருக்குது. கண்டிப்பாக உண்மையிலேயே பாவ மக்கள் இறைவனை காப்பாற்ற மாட்டாருங்கள் என்றுதான் உண்மை. இதை மிஞ்சி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.